இந்த இயந்திர அறிவியல் உலகம்ங்கிறது ஒரு மேடையில நடக்கிற ஒரு கச்சேரி. அப்போ இந்த கச்சேரி பார்க்கும்போது, மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேடையில நடக்கிற ஒரு கச்சேரி. இங்க போர் நடக்கும். நெறைய கண்டுபிடிப்பு மக்கள் இல்ல நாங்க போறோம். வீட்டுக்கு நாங்க போறோம். போர் அடிக்குது அப்படிங்கும்போது, இருங்க இருங்க கண்டுபிடிப்பெல்லாம் பாருங்க மொபைல் ஃபோன்ங்கிற கண்டுபிடிப்பு வந்துருச்சு. மக்கள உட்கார வைக்கிறதுக்காக தான் இந்த கண்டுபிடிப்பு. மக்கள உட்கார வச்சா, அது ஒரு வியாபாரம். அந்த படத்த பார்ப்பாங்க மக்கள். அந்த மொபைல் ஃபோன வாங்குவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெறைய பணம் சம்பாதிக்க முடியும். பணத்தை சம்பாதிப்பதற்காக மக்களை உட்கார வைக்கிற ஒரு நாடகம் இங்க நடக்குது. இந்த கண்டுபிடிப்பு எல்லாமே நாடகம். போர் எல்லாமே இந்த நாடகத்தில வருகிற சண்டை காட்சி. இந்த பாலஸ்தீனத்துக்கு வர்றது, இலங்கைக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் நடக்கிற சண்டை. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாடகம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற ஒரு மேடையில் நடக்கிற ஒரு நாடகம். மக்கள உட்கார வைக்கணும். உட்கார வச்சு பணத்த சம்பாதிக்கணும். அதுக்காக இந்த கண்டுபிடிப்புகள். கண்டுபிடிப்பு போர் அடிச்சிரும். அப்போ இல்ல, இல்ல எந்திரிச்சுறாய்ங்க, எந்திரிச்சுறாய்ங்க. முதல்ல பட்டன் மொபைல் வந்ததா, பட்டன் மொபைல்ல முதல்ல போர் அடிச்சது. மக்கள் என்னடா போர் அடிச்சது, இந்த ஃபோன வெறுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக, மக்கள் எந்திச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, இல்ல உடுங்க நாங்க போறோம், இயற்கையோட இணைஞ்சு வாழப் போறோம் அப்படின்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இருங்க, இருங்க, இருங்க போகாதீங்க, போகாதீங்க. இந்த பாருங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு குடுத்தாங்க. உடனே மக்கள் அது பார்த்து அதுவும் ஒரு கட்டத்தில போர் அடிக்க ஆரம்பிச்சுச்சுதா, சலிப்பாயிருச்சு. ஸ்மார்ட் ஃபோன். இருங்க, இருங்க, இருங்க எல்இடி டிவி வந்துருச்சு. எல்இடி டிவி அப்போ கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்ப எல்இடி டிவி பெருசா வந்துருச்சு. சூப்பரா வந்துருச்சு. செமையா. மக்கள் அதுவும் போர் அடிச்சிரும். இருக்கட்டுங்க. அதனால என்ன? இருக்கட்டும். அதுவும் போர் அடிச்சிரும். டிவியும் அதுக்காக நாள் முழுதும் ஆன்னு பார்த்துட்டு வருஷக்கணக்கா பார்த்துட்டே இருப்பாங்களா? பல 100 வருஷமா அந்த டிவியவா பார்த்துட்டு அதுவும் போர் அடிச்சிரும். 10 வருஷம் தான். இந்த டிவியெல்லாம் டிவிய பார்த்து ஆச்சரியப்படுறது எல்லாமே, இது சலிச்சு போறதுக்கு 10 வருஷம் போதும். இந்த மொபைல் ஃபோன் 10 வருஷத்துல சலிச்சு போச்சு. 10, 20 வருஷத்துல சலிச்சு போச்சு. 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் மொபைல் ஃபோன் பட்டன் மொபைல் வந்தது. இன்னைக்கு ஸ்மார்ட் மொபைல் அதன் பயன்பாடே மாறிட்டு இருக்கு. வேற வித பயன்பாடுகளுக்கு. பேசுவதற்காக நம்ம ஆர்வமா வாங்குன இந்த மொபைல் ஃபோன், இன்னைக்கு பேசுறதுக்காக பயன்படாம, வேறு வித பயன்பாடுகளுக்காக ஜிபே பண்றது, பண பரிவர்த்தனைக்காகவும், ஜிபிஎஸ்க்காகவும், அப்புறம் சமூக வலைதள ஊடகங்கள பார்க்குறோம். அது யூடியூப்ப டிவில பார்த்தா தான் இப்ப பிடிக்குது. யூடியூப்ப இதில Facebooக்க நம்ம மொபைல்ல தான் பார்க்க முடியும். இப்படி பெருசா பார்க்கணும். அத நம்ம பார்க்குற காட்சிய சின்னதா பார்க்காம பெருசா பார்க்கணுங்கிற அந்த ஆசை வரும்போது டிவில பார்க்கணும். அப்ப இன்னைக்கு ஸ்மார்ட் டிவிய நோக்கி சமூக வலைதள ஊடகங்கள ஸ்மார்ட் டிவில போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்படி அடுத்தடுத்து போய் அதுவும் சலிச்சு போயிடும். அதுக்கு அடுத்து இப்படி மக்கள புதுசா கண்டுபிடிப்புகள கண்டுபிடிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற மேடையில் நடக்கிற நாடகத்த பாருங்க, பாருங்க அப்படின்னு இது சலிச்சு போனோம்னா மக்கள் எந்திரிக்கிறாங்களா? புதுசா ஒரு கண்டுபிடிப்பு. எந்திரிக்காதீங்க, எந்திரிக்காதீங்க. எங்க போறீங்க? ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இப்ப பாருங்க அப்படின்னு அது என்ன வித்த பண்ணுது பாருங்க. அப்படியா? ஏஐயா? பரவாயில்லங்க. ஏஐ நல்லா தான் இருக்கு. அதுவும் போர் அடிச்சிரும். உடனே எந்திச்சு வேண்டாங்க போதும் நாங்க இயற்கையோட இருங்க, இருங்க உட்காருங்க. ஏஐல இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்கு. நெறைய நெறைய ஸ்டெப்லாம் இருக்கு. 4, 5 ஸ்டெப்லாம் இருக்கு. அப்படின்னு புதுசு புதுசா ஒண்ணு அறிமுகப்படுத்துவாங்க. இது எல்லாமே போர் அடிக்கும். நீ என்னதான் கொண்டு வந்தாலும் எல்லாமே சலிச்சு போயிடும். சலிச்சு போய் மக்கள் அத புறக்கணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இது ஆபத்தையும் தரும். ஒரு மொபைல் ஃபோன் ஏன் சலிச்சு போகுதுன்னா, அது நன்மை தரும் அப்படின்னா, அதுக்கு அடிக்ட் ஆவாங்க. அதுக்கு பழகுவாங்க. அத விடமாட்டாங்க. ஆனா மொபைல் ஃபோன் என்பது பல பக்க விளைவுகளை ஏற்படுது. நம்மள சோம்பேறியாக்குது. நம்ம கவனத்த சிதற வைக்குது. சோம்பேறியாக்குது. நோய்கள உருவாக்குது. மலச்சிக்கலை ஏற்படுத்துது. செரிமான குறைபாடுகளை ஏற்படுத்துது. இப்படி அப்புறம் தனிமையில் மனிதர்களை எளிதாக தள்ளிவிடுகிறது. தனிமையை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்களை தள்ளிவிடுகிறது. தனிமையில நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மொபைல் ஃபோன் தருது. டிவி தருது. ஏன்னா, நீங்க வேலை செஞ்சுட்டு வர்றீங்க. அங்கேயும் தனியா தான் இருக்கீங்க. வேலையில எல்லாரும் தனித்து தான் இயங்குவாங்க. இப்ப வீட்டுக்கு வரீங்க. கொஞ்ச நேரம் தான் வீட்ல இருக்கீங்க. ஒரு 4, 5 மணி நேரம். அந்த நேரத்தில ஒரு டிவிய பார்க்குறீங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு தனிமைங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்படி இந்த மாரி பல பிரச்சனைகள் வருது. இந்த மொபைல் ஃபோனால, டிவியால. அதனால தான் இது புதுமையா இருக்குதே! இது நோய்களை தந்தாலும், பல பிரச்சனைகளை தந்தாலும் புதுமையா இருக்கே! அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் அது ஆபத்து அதுலேருந்து விடுபட முயற்சி பண்றாங்க. ஏன்னா, அது ஆபத்தா இருக்கு. அதனால அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் மிகுந்ததா இருந்தாலும் சரி, பரவால்ல ஏதோ பழகிட்டு போச்சு. இவ்வளோதான் இதுனா இப்படிதான் போலுக்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆபத்தாவும் இருக்கு. அதனால விடுபட அதனால தான் சலித்து அதை வெறுக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். இந்த மாரி தான் ஒரு அணுகுண்டு போடுறாங்களா, அது ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. ஒரு அணுகுண்டு என்பது அணுகுண்டு போட்டப்ப ஜப்பான்ல போட்டாங்க பார்த்தீங்களா, அத கண்டுபிடிக்கும்போதும் சரி, அத போடும்போதும் சரி 2,00,000 பேர் செத்து போயிடுவாங்க. அது அது என்னவா செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, அதிர்ச்சியானாங்க. இந்த 2மே அவங்ககிட்ட நடந்தது. அந்த ஆச்சரியத்துக்காக தான் நெறைய அணுகுண்டு அடடே! இந்த ஆச்சரியப்படுறாங்களே மக்கள் இந்த அணுகுண்டோட செயல்பாட பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ வரவேற்பு இருக்கு. அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க நெறைய அணு உலைகள ஆரம்பிச்சு அணுகுண்டுகள பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த அதிர்ச்சி அடைஞ்சாங்க பாருங்க. ஒரு துன்பப்பட்டாங்க பாருங்க. கவலைப்பட்டாங்க பாருங்க.
அப்படிப்பட்ட மக்களும் இங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து தான் இந்த அணுகுண்ட மேற்கொண்டு எங்கேயும் போடாம இருக்காங்க. ஏன் நம்ம அணுகுண்டு இவ்வளோ அழிவை ஏற்படுத்துச்சு. அப்ப ஏன் நம்ம வந்து நெறைய அணு உலைகளை ஏற்படுத்துறோம் அப்படின்னா, அது அழிவா இருந்தாலும் அதில ஒரு புதுமை. அது ஒரு புதிது. இந்த உலகத்துக்கே தெரியாத விஷயம். அந்த விஷயத்தில ஆர்வம் காட்டுறாங்க மனிதர்கள். அதில ஆர்வம் காட்டுறாங்க. அழிவுகளில் ஆர்வம். அழிவுகளில் புதுமை. அதே நேரத்தில அது அழிவை தரும் என்பதால் ஒரு அச்சம். அதனால அத வெறுக்கிறாங்க. முதல்ல வரவேற்கிறாங்க. அழிவா இருந்தாலும் அது புதுமையா இருக்குப்பா, புதுசா இருக்கு. அதனால அத வரவேற்கிறாங்க. அது அழிவு என்பதால் அது என்ன பண்றாங்க? அதிர்ச்சி அடைந்து அச்சப்பட்டு அதை புறக்கணிக்கிறார்கள். பழகிவிட்டு. இப்படி இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே அழிவை தான் தரும். இந்த உலகத்தில இருக்க எந்த கண்டுபிடிப்பா இருக்கட்டும், ஒரு சைக்கிளா இருக்கட்டும், அது அழிவ தான் தரும். சைக்கிள் வந்ததுனால தான் நடக்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் நடக்காம போனதுக்கு காரணம் சைக்கிள். அதோட ஆரம்பமே சைக்கிள் தான். சைக்கிள்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி, கட்ட வண்டி, கை ரிக்ஷா, அதுக்கப்புறம் முதல்ல சைக்கிள் தான் நெனைக்கிறேன். சக்கரம். சக்கரம்ன்னு சொல்லுங்களேன். மக்கள் சோம்பேறியானதுக்கு முதல் கண்டுபிடிப்பு சக்கரம். அப்புறம் வந்து சக்கரம் வந்துச்சு, சைக்கிள் வந்துச்சு. அப்ப இது எல்லாமே நம்ம இன்னைக்கு நடக்காம போறது, நடக்கிறதுக்காக தனியா ஒரு நேரத்த ஒதுக்கி நடக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம கால்களுக்கு வேலை இல்லாம போனதுக்கு இது காரணம். அப்ப இந்த கண்டுபிடிப்பு எல்லாமே ஒரு சைக்கிள் முதற்கொண்டு இது நம்மை அழிவை நோக்கி தான் அழைத்துச் செல்லும். நமக்கு நோய்களை தான் தரும். உடல் அழகை குறைக்கும். அழகுலாம் இந்த உலகம் அழகா இருக்குமே தவிர, நம் மனிதர்களின் அழகு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதனால வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆபத்தானது, அழிவை தரும். ஆனா புதுசா இருக்கே, அந்த புதுமையை தேடுகிற ஆர்வம் இருக்குல்ல, அது நம்மள இத வந்து வரவேற்பை குடுக்குது. அதனால வந்து நம்ம எப்பவுமே அழிவுகளில் புதுமையை தேடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான விஷயம், பாதுகாப்பான வழிகளில் புதுமையை தேட வேண்டும். புதுமை தேடுவது மனித இயல்பு. அப்படி இருக்கும்போது, பாதுகாப்பான வழிகளில், நன்மையை தரும் வழிகளில், யாருக்கும் இடையூறு தராத வழிகளில் புதுமையை தேட வேண்டும். இந்த மாரி அழிவை தரும் வழிகளில் புதுமையை தேடக்கூடாது. அதனால அதுதான் வந்து அ